தைப்பூசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு ஏன் முருகருக்கு இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறோம்? அன்னைக்கு முருகருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் தைப்பூசம் அப்படின்னா என்னன்னா, தை மாசத்துல வர பௌர்ணமி நாள்ல வர பூச நட்சத்திரம். இந்த 3ம் ஒண்ணு சேர்ற அதாவது தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம். புராண கதை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரபத்மா முருகர் வந்து கொல்ல போனார் இல்லையா? அந்த டைம்ல அவங்க அம்மா பார்வதி தேவி வேல் குடுத்தாங்க. அந்த பார்வதி தேவி சூரனை வதம் செய்ய தான் சக்தியான வேலாயுதத்த முருகப்பெருமானுக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாம, அந்த வேலாயுதத்தோட சக்திய வச்சு உலகத்தோட நன்மையும், தர்மத்தையும் காக்க முருகர் வந்து அந்த வதம் செஞ்சார் இல்லையா? அத நினைவு கொள்ளும் நாளா தான் தைப்பூசத்த கொண்டாடுறோம் அப்படின்ட்டு புராண கதையா சொல்லுது. ஆன்மீக அர்த்தமா பார்த்தோம்னா, அந்த தைப்பூச தினத்துக்கு முருகன் அப்படின்றவங்க ஒரு எக்ஸ்டர்னல் காட் எல்லாம் கிடையாதுப்பா. நமக்குள்ள இருக்க, நம்ம கிட்ட இருக்க நல்லொழுக்கம், நம்ம ஞானம், நம்மளோட தைரியம் தான் முருகர் அப்படின்னு சொல்றாங்க. சூரன் அப்படின்றது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டீஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்க கோபம், பேராசை, அகங்காரம் இது எல்லாமே சூரன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூரன நம்ம கிட்ட இருக்க சூரன, நமக்குள்ள இருக்க முருகன், அதாவது நம்பிக்கை, நல்லொழுக்கம், ஞானம், தைரியம் இத வச்சு வெல்லும் நாள வந்து குறிப்பிடுறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மள நம்மளே மீண்டு வர்றது தான் இந்த தைப்பூசம் அப்படின்ட்டு ஒரு ஆன்மீக இதுவும் இருக்கு. அர்த்தமும் இருக்கு. சரி, இந்த தைப்பூசத்துல என்ன மாரி விரதம் இருந்தா என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் விரதம். அதாவது ஒரு பொழுது இருக்கிறது, பூஜை பண்றது இதெல்லாமே. இது எதுக்காக பண்ணாங்கன்னா, மன தூய்மை அப்படின்றதுக்கு அர்த்தம். இந்த இருந்தோம்னா, வீட்ல கண்டிப்பா நன்மை இதுவாகும். குடும்பத்துல எந்த சஞ்சலமே ஏற்படாது. நெக்ஸ்ட்டு காவடி தூக்குறது. முக்காவாசி பேர் வந்து இந்த காவடி தூக்குறத சொல்லுவாங்க. இதுல நெறைய காவடி இருக்கு. பால் காவடி, புஷ்ப காவடி, சர்ப்ப காவடி இப்படி நெறைய இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் சொல்லணும்னா, உடல் தியாகம் செய்றது தான் காவடின்னு சொல்லுவோம். இத செஞ்சோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து உடல் அளவுல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளும் தீர்வாகும். அதே மாரி மன அழுத்தமும் இது மூலமா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது உடல் மற்றும் மன சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா காவடி எடுக்கலாம். பால் குடம் எடுக்கிறது. அதாவது சுத்தமான பக்திய காட்டுறதுக்கு தான் வந்து பால் குடம். குழந்தைகள், படிப்பு, வேலை இந்த மாரியான விஷயங்கள் நோக்கி போறோம் அப்படின்னா, அது பால் குடம் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் விரதம் என்னன்னா, மௌன விரதம். உள்ளத்த ஆன்மீக சக்தியோட இணைக்கிறது தான் வந்து மௌன விரதம் அப்படின்னு சொல்லுவோம். குடும்ப நன்மை மற்றும் அமைதி உருவாகணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க மௌன விரதம் இந்த நாள்ல இருக்கலாம். இது எதுவுமே முடியல அப்படின்னா, ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு உணவோ, துணியோ இந்த மாரி ஏதாவது சின்ன சின்ன தியானமோ பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாலுமே நமக்கு இந்த நாள்ல முருகரோட அருள் கிடைக்கும். இந்த நாள்ல நம்ம நல்ல விஷயத்தை யோசிச்சு செய்தாலே போதும். நான் முருகருக்கு அதுதான் செய்ற உண்மையான பூஜை. இத தாண்டி வெளியே எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்ல. நன்றி. இந்த மாரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல முருகர்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. தைப்பூசம் அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம, நான் வந்து முருகரோட அறுபடை வீடோட வரலாறும், முருகர் கோயிலோட ஒரு ஒரு ஸ்தல வரலாறும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல முருகர் ஸ்தலம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வீடியோஸ்